ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். அதாவது ஒரு கிளிக் பைட் மாரி உங்கள பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் இஃப் யூ ஃபீல் லோ, லிசன் டு திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஓடும். ஏன் நம்ம ஃபீல் லோவா இருக்கோம்? எதுக்கு நம்ம இந்த லோ ஃபீல் வருது? அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இந்த பாட்காஸ்ட்ட. வாட் வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் இஸ் மேட்டர்ஸ். முதல்ல ஒரு விஷயம் நம்ம பேசணும் என்னன்னா, வை வி ஃபீல் லோ காத்து. எதனால நம்மளுக்கு வந்துட்டு நார்மலா இந்த லோ ஃபீல் வரும்? சொல்லு. அதாவது நமக்கு லோவாக ஃபீல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வில் பி டிப்ரெஷன். அதாவது எதுன்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நம்ம ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போமோ, இல்லை ரொம்ப ஒர்க் ப்ரெஷரோ, இல்லை ஏதாவது ஒரு விஷயம், அதாவது நம்மளை ரொம்ப டம்ப் பண்ணி, அது நீங்கள் பிடிக்காம பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை இது பண்ணி முடிச்சாகணுமேன்ற ஒரு டெட்லைன் விஷயத்தில் இருக்கலாம். ஸோ அதனால யூல் ஜஸ்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப், அது பண்ணி ஆகணும் அப்படின்ற கைண்ட் ஒரு ஆஃப் அன் ஓவர் சுச்சுவேஷனில். திங்கிங். அதாவது நம்ம ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ண முடியல, நம்ம நினச்சி பார்க்குற டைமில் நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியலன்னு நம்மளே போட்டு நம்ம ரொம்ப கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு மாதிரி குக்கர் மாதிரி ஆயிடும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில், ஃப்ரெண்ட்ஸ் தானே, என்ன படம் அது, நண்பன் நண்பன் படத்தில் சொல்கிற மாதிரி, திஸ் இஸ் நாட் அ ப்ரெஷர் குக்கர், திஸ் இஸ் அ காலேஜ். அதாவது நம்ம எந்தெந்த இடத்துல இருக்கிறோமோ வி ஷுட் கேரி அண்ட் இனஃப் ப்ரெஷர். இது போதும் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜ் நம்மளுக்கு மைண்டில் இருக்கணும். வி ஆர் நாட் அட் ஆல் டூயிங் தட் திங். எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணிக்கிட்டு வி ஆர் கெட்டிங் டு டிப்ரெஷன். எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறோன்னே தெரியாமல் டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்கோம் ஒரு சில டைம். அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் ரீசெண்டாக நம்ம நிறைய சோஷியல் மீடியாலையும் நியூஸ்லேயும் நிறைய பார்க்குற விஷயம், ஸ்கூல் பசங்கள்லாம் டிப்ரெஷன் ஆகுதுங்க. சின்ன சின்ன பசங்க, தே டோன்ட் ஈவன் நோ த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் தட் வேர்ட், டிப்ரெஷன். பட் ஸ்டில் சொல்கிறாங்க, இல்லைடா டிப்ரெஷனாக இருக்குது அதனால நான் இது பண்ணிட்டேன், டிப்ரெஷனாக இருக்குது அதனால நான் இது பண்ணிட்டேன். லைக் அவங்களுக்கெல்லாம் என்ன டிப்ரெஷன்? தேர் லைஃப் இஸ் ஸோ குட். போய் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அட்டை அடிச்சுட்டு படிச்சுட்டு அப்படி சுற்றுற வேண்டிய வயசில் அவங்களுக்கெல்லாம் என்ன டிப்ரெஷன் வரும்ன்றது தெரியாத ஒரு கண்டென்ட்டு. அதே மாதிரி நம்ம டிப்ரெஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொன்று என்னென்னா ஆசை, டிசையர். ஓகே, இது நம்ம அடைஞ்சே ஆகணும், இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே நான் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும், என்னோட லைஃபோட நெக்ஸ்ட் லெவல் அப்படின்றது எனக்கு இதுதான், அதை நான் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக சீக்கிரமாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அந்த ஆசைகளை நோக்கி போகும்போது வி கெட் டிமோட்டிவேட்டட். ஏன் நம்மளால் அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனை குயிக்காக அச்சீவ் பண்ண முடியல? ஹியூமன்ஸ் நீட் எவ்ரி திங் அட் தேர் ஃபிங்கர் டிப். உடனே எனக்கு வேணும். ஈவன் அந்த எல்லாமே வேணும். டிசைர் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா, அதாவது இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இன்னொருத்தவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. லைக் இன்னொருத்தவங்க ஆசைப்பட்டாங்களோ இல்லை அது தெரியல, பட் ஸ்டில் நீங்கள் நினச்சது இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா, உங்களுக்கு முன்னாடி கிடச்சிச்சுன்னா, ஐயோ, நம்மளுக்கு வரலையே. We are also working in that progress. See, அதாவது the train stops at every point. When it comes to your point, it will obviously stop at your station. We have to wait for that particular station. நீ உன்னோட ஸ்டேஷனில் நீ நிற்கிறேன்னா உனக்கான ட்ரெயின் வரும். அந்த ட்ரெயின் வரும்போது தான் நீ ஏறி போவ. நீ ட்ரெயின் வரலன்னு சொல்லிட்டு தண்டவாளம் மேலே ஏறி நின்னா ட்ரெயின் ஓ மேலே தான் ஏறி போகும். தட் இஸ் வாட் வி ஆர் கன்ஃபியூசிங் அவர் செல்ஸ். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு வி வாண்ட் இட் இமீடியட்லி. உடனே நடக்கணும், நம்மளுக்கு எல்லா விஷயமும் உடனே நடக்கணும். தட் இஸ் வாட் வி ஆர் மேக்கிங் அ மெஸ். பேஷன்ஸாக நம்ம இருக்க மாட்டோம். லைக் பேஷன்ஸ்ன்றது ஒன்று யார்கிட்டையும் இல்லை. இப்போ இல்லை, சில விஷயங்கள்ல நம்ம வி ஹாவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஆக்சுவலி அதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப டம்ப் பண்ண, நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆக, நம்ம ஒழுங்காக பண்ணுற விஷயம் நம்ம சில டைம் ஒழுங்காக பண்ண மாட்டோம். எக்ஸாக்ட்லி. Because the process which we do, we might be so confident in that. அந்த ஒரு பர்டிகுலர் லோ ஃபேஸ் வரனால வாட் இஸ் ஹேப்பனிங், நம்மளே கீழே இறக்கிக்கிறோம். நம்மளால் பண்ண முடியாதோ, நம்மளால் இவ்வளோதான் ரீச் பண்ண முடியுமோ அப்படின்ட்டு. போதா குறைக்கு இந்த ஒரு டிசையர், இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி மேலே ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கும். அது என்னென்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நம்ம ஷோல்டர் மேலே ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சுனாலே வி வில் கோ இன் டு டிப்ரெஷன்ஸ். ஆப்வியஸ்லி குவிக்காக நம்ம உள்ளே போயிடுவோம். ஏன்னா அந்த ப்ரெஷர் நம்ம ஷோல்டரில் இருக்கவே வாட் எவர் குட் மைட் ஹேப்பன், உன் கண்ணுக்கு தப்பு மட்டும்தான் தெரியும். ஏன் அந்த தப்பு மட்டும் தெரியுது அப்படின்ற ஒரு இதில் நம்ம பார்த்தோம்னா, ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சில டைம் பேர்டன்டாக ஃபீல் பண்ணுவாங்க, சில டைம் யாருமே இல்லையோ நமக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களால அந்த பர்டிகுலர் ஃபேமிலி வந்துட்டு ரன் ஆகிற சுச்சுவேஷன் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேர்டன் இருக்கலாம், இல்லை ஏதாவது அவங்களோட பர்சனலான விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா எப்பவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இடத்துல சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும். எக்ஸாக்ட். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்.
அவங்களோட ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுறது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா டிராவல் பண்றது, ஆ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் சாப்பிட்றதா இருக்கட்டும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சில அவங்களுக்கு பிடிச்சது செய்ய முடியலையே அப்படின்றதே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் ஒரு 2-3 நாள் ஓகே, இல்லை மினிமம் ஒரு கொஞ்ச நாள் கூட ஓகேவா இருக்கும். பட் அதுவே கண்டினியூஸாக இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப வெறுத்துருவோம் எல்லாத்தையுமே. அதுவே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணுவோம். அதனாலேயே நம்ம என்ன ஆயிடுறோம்னா, அட்மோஸ்ட் மோட்டிவ் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி போகிறப்போ அந்த ப்ராக்ரஸை நம்ம விட்டுடுறோம். அதை ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்துட்டு கெரியரில் ஒரு பிக் பிரேக் ஒரு மாதிரி பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ப்ராக்ரஸில் இந்த சின்ன சின்ன புல் பேக்ஸ் புஷ் பேக்ஸ்லாம் வரும்போது நம்மளை நம்பியே நம்ம ரொம்ப இறக்கிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண முடியாது, இதுதான் நம்மளுடைய லிமிட்டுன்னு நம்ம ரொம்ப ஸ்டாப் பண்ணிக்கிறோம். வாட் யூ நோ, நம்ம ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்ம ட்ரை பண்ணுற வரைக்கும் வி won't know what is our exact capability. நம்ம மைண்டோட நம்ம பிரெயினோட எக்ஸாக்ட் கேப்பபிலிட்டி நம்ம யாருக்குமே தெரியவே தெரியாது until and unless you test it to your extreme limit. அதனால் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அது நம்மளுக்கு தப்பாக போகுது, அது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல, அது நம்ம நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணுறதை விட்டுட்டு we should find a solution out of it. இந்த மாதிரி தப்பை நம்ம ரிப்பீட் பண்ணாமல் அதுலேருந்து நம்ம லெசனை கற்றுக்கிட்டு we should go next level out of it. புரியுதா? அந்த பெர்ஸ்பெக்டிவ்ன்றது யூ ஷுட் பி திங்கிங் இன் யோர் பேக் ஹெட். ஒரு ட்ராப் வருது, ஒரு டவுன்ஃபால் வருது அப்படின்னா ஹவு டு பிகம் அன் அப் அகெயின் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம எப்பயும் எப்பயும் இல்லை, எப்பயாச்சும் நம்ம வந்துட்டு லோவாவோ இல்லை டவுனாவோ ஃபீல் பண்ணோன்னா சில பல விஷயங்களை நம்ம மைண்டில் யோசிச்சிருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு எப்போ டவுனாக ஃபீல் பண்ணுவோம், ஒன்று நம்ம பெருசாக நினச்சிருப்போம் அது நடக்காமல் போயிருந்தா, இல்லை நம்ம சின்னதாக ஒன்று நினச்சிருப்போம், இல்லை ரொம்ப ஆசைப்பட்டிருப்போம் அது நடக்காமல் போயிருந்தா, இல்லை ஏதாவது ஒரு குட்டி விஷயம் ட்ரிகர் ஆனால் கூட வில் ஃபீல் டவுன். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்கணும். அதாவது அன்னைக்கு நீங்கள் வேணால் டவுனாக ஃபீல் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாலியாக எவ்வளோ விஷயங்கள் இருந்திருப்பீங்க. அச்சீவ் பண்ண விஷயங்களை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி அதெல்லாம் பார்த்து யோசிச்சு யூ ஹேவ் டு கோப் அப் யுவர் மைண்ட். ஒரு மாதிரி நீங்களே உங்களை மோட்டிவேட் பண்ணி யூ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். அப்போ தான் உங்களால் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணோம், இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம்னாலே ஆப்வியஸ்லி வி வில் கெட் சம்திங் அவுட் ஆஃப் இட். ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு யோசிச்சிருப்போம் ஒரு காலத்தில், அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணியிருப்போம். ஸோ அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் வி வில் பி ஃபாலிங் டவுன். ஓ இதுக்கப்புறம் நம்மளால் போக முடியாதோ, இதுக்கப்புறம் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதோ அப்படின்ட்டு யூ ஷுட் டேக் அ ஸ்மால் பாஸ் பேக் அண்ட் ரிவர்ஸ் ஆகி பின்னாடி போய் யோசிக்கணும். இந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி we had lots of doubt to ourselves. நம்மளோட செல்ஃப் டவுட் போட்காஸ்ட் கூட இதோட ரிலேட் ஆகும். ஓகேவா? அதில் நம்மளுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ், இதெல்லாம் நம்மளை அச்சீவ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நம்மளை ஜெயிக்க முடியுமா, இதுலேருந்து நம்ம வெளில வர முடியுமா அப்படின்ற விஷயங்களை நம்ம ரொம்ப யோசிச்சிருப்போம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் we need to celebrate தி ஸ்மால் வின்ஸ். சின்ன சின்ன வின்ஸ். ஆஸ் யூ செட், எப்பயாச்சும் நம்மளுடைய பாட்காஸ்ட் கம்மி பிளேஸ்லாம் போச்சுன்னா யூஸ் டு சே see we are started this. நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, this is how it starts, this is how it goes. ஒரு சில பாட்காஸ்ட் நல்ல பிளேஸ் போகும்போது யூ ஆல்வேஸ் மென்ஷன் ஒரு ஃபால் இருக்குன்னா ஒரு அப் இருக்கும். யூ ஆல்வேஸ் மோட்டிவேட் மீ. see that's how I learned. இப்போ எனக்கு என்ன தான் இதை பற்றி பாட்காஸ்ட் பற்றி ஐடியா இருந்தாலும் the support and the முக்கியமான ஒரு பில்லர் அப்படின்னா the motivation. பிகாஸ் நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டு அதுலேருந்து நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரியான அவுட்புட் வரல அப்படின்னா there should be a one person to motivate. அந்த மாதிரி இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பாட்காஸ்ட்டில் உங்களை ரிலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். there might be some situation which you are going through, because of that you are clicked into this podcast, right? ஸோ இந்த விஷயங்கள்லாம் யோசிக்கும் போது there might be some solution out of it. நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணி யோசித்தோம்னாலே we have our own solution. முக்கால்வாசி பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு டைமே இல்லை இதெல்லாம் யோசிக்க. அப்படியே சரி ஓகே என்ன போயிடுது, அப்படியே போகுது பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, இதுக்கப்புறம் என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதனாலேயே தே ஆர் நாட் ஈவன் திங்கிங் வாட் எக்ஸாக்ட்லி தே நீட். இந்த மோட்டிவேஷன்னா என்னன்னே தெரியாமல் ஒரு மாதிரி போகிற கும்பலும் இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம எப்பவுமே யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தி ப்ராசஸ். அதாவது என்ன நடக்குதோ, அதாவது இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் இருக்கலாம், ஆனால் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த திங் விச் இஸ் ஹேப்பனிங் டு யூ ரைட் நவ். பிகாஸ்
பொறுமையா இருக்கணும். நீங்க வந்துட்டு நெனச்சது டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்காது. சப்போஸ் நமக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கிறது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. அது நமக்கு எப்படி எந்த ஸ்பீட்ல நமக்கு கையில வந்ததோ அந்த ஸ்பீட்ல அது போயிடும். லைக் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்துல நம்மள விட்டு போயிடும். பட் இஃப் யூ வெயிட் ஃபார் சம்திங், அதாவது உண்மையா உங்களுக்கு அது ஆசைப்பட்டு இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு நீங்க அதுக்காக அதுக்கான ப்ராசஸும் அதுக்கான எஃபோர்ட். எஃபர்ட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ வில் கெட் வாட் யூ வாண்ட். அண்ட் நீங்கள் என்ன எய்ம் பண்ணீங்களோ நீங்கள் என்ன டிசைர் பண்ணீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். பிகாஸ் எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். எல்லா விஷயமும் சீக்கிரமா நடந்துராது. எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். அதே மாதிரி இஃப் யூ ஆர் கெட்டிங் அ ஃபால், துல்கர் சல்மானோட ஃபேவரட் டைலாக் யூ ஆல்வேஸ் சே, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு போகலன்னா நம்மளோட லைஃபே அதே மாதிரி ஆயிடான்னு கிடையாது. இட் வில் சேஞ்ச் ஆப்வியஸ்லி பிகாஸ் வி ஆர் டூயிங் சம் எஃபோர்ட் to the destination which we want, right? So we have to trust the process obviously. And முக்கியமான விஷயம் என்னன்னா, love yourself. You just trust yourself. நம்மளே நம்பணும். You should love yourself. லவ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், இன்னைக்கு காலையில் நான் நார்மலாக சொல்கிறேன், யாருமே நம்ம மூஞ்சி நம்ம கண்ணாடியில் பார்த்துட்டு டேய் நீ பண்ணுறது கெத்துடா, நீ பண்ணுறது சூப்பர்ரா, நீ இதெல்லாம் பண்ணிட்ட, உன்னால் மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு என்றைக்கா நம்ம மோட்டிவேட் பண்ணியிருப்போமா? இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை யாராச்சும் மோட்டிவேட் பண்ணுவாங்களா, நம்மளை யாராச்சும் சொல்லுவாங்களா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு யாராவது சொல்யூஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர, யூ ஷுட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். ஜஸ்ட் பி யுவர் மிரர். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ தட் ரிஃப்ளெக்ட்ஸ் யூ. இப்போ நீ கண்ணாடி முன்னாடி போயிட்டு நீ வந்துட்டு உன்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன்னா தட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ. யூ ஆர் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் யுவர் செல்ஃப், ரைட்? அண்ட் அதே மாதிரி எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஸ்டெப் பை ஸ்டெப். ஒன்றுக்கு அப்புறமா தான் இன்னொன்று. 1 2 3 தான். 1க்கு அப்புறம் 5லாம் வராது, 10 வராது. பிகாஸ் நம்பர்ஸ் ஆர் மென்ட் டு பி லைக் தட். பிகாஸ் ஈவன் ஆர் lives are meant to be like that. So we need to think. Everything don't get in a snap of our fingers. Everything takes time, right? And growth is like a plant to tree. செடியிலிருந்து தான் நம்ம ஒரு மரமாக மாற முடியுமே தவிர்த்து நம்ம எடுத்த உடனே செங்குத்தா ஒரு பனைமரமாவோ தென்னை மரமாவோலாம் போய் நிற்க முடியாது. கரெக்டா? வாட் இஃப் யூ ஃபீல் ஸோ டார்க் அண்ட் நோவேர் டு கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீ இருக்க அப்படின்னா, லைக் நீங்கள் இருக்கீங்க, நம்ம பீப்புள் யாராக இருக்கீங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் திங்க் யூ ஜஸ்ட் பீங் பிளான்டட். ஆப்வியஸ்லி ஒன் டே யூ வில் ப்ளூம், யூ வில் க்ரோ அண்ட் யூ வில் பிகம் அ ட்ரீ. ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஆமாம். ஸோ எப்பவுமே யூ ஹாவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் குட் டைம் அண்ட் கரெக்ட் டைம். அதாவது நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைமுக்கு யூ ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்லி. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் ட்ரஸ்ட் திஸ் யூனிவர்ஸ் பிகாஸ் இட்ஸ் டூ குட் அண்ட் டூ பியூட்டிஃபுல். ஓகே, ஸோ இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான க்யூட்டான கண்டென்ட்ஸ் எல்லாம் கேட்கணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு தோணுன தாட்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுன்னா டூ கமெண்ட் on this, or இல்லனா you can even connect us on Instagram things.thoughts24, and even also you can mail us thingsandthoughts24@gmail.com. Yeah, you can come through any kind of mode because anything is okay for us. ஸோ இந்த எபிசோடுக்கு இதோட நாங்கள் சாத்திக்கிட்டு எப்பவுமே மோட்டிவேட்டடாகவும் எப்பவும் ஜாலியாகவும் எப்பவும் சூப்பராகவும் ஹாப்பியாகவும் இருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கார்த்திகா அண்ட் ஸ்ரீ சைனிங் ஆஃப். டாடா, பபாய்.